வெல்கம் டு டிஎஸ் தனா vlog. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல நல்ல சந்தோஷம். அதுவும் இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ. எனக்கு ஸ்பெஷலான வீடியோ. இன்றைக்கும் ஒரு அன்பாக்சிங் ஒன்று தான் பார்க்க போகிறோம். ஆனால் இது கொஞ்சம் முக்கியமான ஒரு இப்படி ஒரு பொருள் ஒன்று அன்பாக்சிங் பண்ண போகிறோம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேமரா உண்டு. அதுவும் மோட்டோ vlog செய்கிறதுக்காக வாங்கின ஒரு கேமரா உண்டு. அதில் வ்ளாகும் செய்யலாம், நார்மலாக வ்ளாகும் செய்யலாம், இப்படி வீடியோவும் எடுக்கலாம். அந்த கேமரா வந்து தான் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஒரு ஒரு அதிக அளவு தொகையில் தான் அந்த கேமரா வாங்கினேன். எவ்வளோன்ட்டு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அது வந்து நிறைய காசு முடிஞ்சது அதுக்கு. என்னை பொறுத்தவரையில் நிறைய காசு தான். அதை வாங்குறதுக்கு நான் யோசித்தேன். நான் இந்த அளவு இவ்வளவு விலைக்கு இந்த இது வாங்கலாமா, நிறைய யோசிச்சு தான் இந்த கடைசியாக சரி ஓகே பார்ப்போம், வாங்கி பார்ப்போம்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. எல்லாம் உங்களை நம்பி தான் வாங்கியிருக்கிறேன். அடுத்த வீடியோக்கள் மோட்டோ vlog வரும். அந்த கேமராவிலையும் எடுப்பேன். எல்லாம் உங்களை நம்பி தான் ஒரு கேமரா ஒன்று வாங்கியிருக்கிறேன். அந்த அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறீங்க. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது என் யூடியூப் சேனல் ஆரம்பித்து. இப்போ வந்து 1000 தாண்டி ஒரு கொஞ்ச காலம் 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு வருஷம் ஆயிட்டுது. ஒரு வருஷம் ஆனது. 1000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆயிட்டுது. இப்போ அந்த 1000 சப்ஸ்கிரைபர் வந்த அப்புறம் ஒரு வருஷம் ஆயிட்டுது. ஆனால் இந்த 4 மணித்தியால வாட்ச் இன்னும் வரையில 1000 வாட்ச் தான் வந்திருக்கு. பார்ப்போம். இப்போ இந்த கேமரா வாங்கியிருக்கிறேன். அதையும் யூஸ் பண்ணி பார்ப்போம். வியூஸ்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இந்த கேமரா வாங்கிறதால வியூஸ்கள் வரும்னு நம்புகிறேன். அப்படி இருந்தும் வியூஸ்கள் வராட்டி யூடியூப்பை விட்டு போகிறது தான் சரியாக இருக்கும். நல்லாவே கஷ்டப்பட்டாச்சு யூடியூப்பில் வீடியோக்கள் போட்டு. அது இப்படி இருந்தும் பிரயோசனம் இல்லாட்டி அவ்வளோ நல்லா இருக்காது. பார்ப்போம். இதுக்கு பிறகும் வியூஸ்கள் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து அந்த வாட்ச் மணித்தியாலமும் கூடுதான்னு பார்ப்போம். 4000 மணித்தியாலம்னு சொன்னேன். 4000 மணித்தியாலம் வந்தால் பிறகு தான் அந்த மொனிட்டேஷன்ன்றது எலிஜிபிள் ஆகும். இப்போ 6ஆம் மாதம். இப்போ இந்த வருஷம் 2025 முடிகிறதுக்குள்ளே எலிஜிபிள் ஆகி வந்துடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருக்கிறேன். பார்ப்போம். அப்படி வராட்டி யூடியூப்பை விட வேண்டியதான். பார்ப்போம். உங்களே நம்பி இருக்கிறேன். பார்ப்போம். இந்த மோட்டோ vlog எல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள் எப்படி வருதுண்டு, அடுத்தடுத்த வீடியோக்களில் எப்படி வியூஸ் வருதுன்னு பார்ப்போம். இப்போ வாங்க அன்பாக்சிங் பார்ப்போம். இதுதான் அந்த அன்பாக்சிங். ஒரு கேமரா. இதை உடைப்போம். இப்போ இது வந்து நேற்று இந்த ஆர்டர் வந்துட்டு எனக்கு. நான் உடனே அடுத்த நாள் அன்பாக்சிங் பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் இது 6 மாதம் வாரண்டி. இது இந்த இடையில் கன நாளுக்கு பிறகு அன்பாக்சிங் பண்ணேன்னு சொன்னால் வாரண்டி டேட்டும் முடிஞ்சிடும். அதோட அவ்வளோ நாள் வச்சுருக்கவும் எனக்கு டைம் இல்லை. என்னென்னு சொல்கிறேன்னு ஒரு ஆர்வமாக இருக்குது, உள்ளுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் இதை அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். இதுக்குள்ளே என்ன மாதிரி இருக்குது, என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்றத அன்பாக்சிங் பார்ப்போம். கத்தியை முன்னெடுத்தாச்சு. இது அப்படியே அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு தெரியல, கத்தியால் வெட்டவும் பயமாக இருக்குது. நார்மலாக பிக்காக வந்துடுச்சு. பெரிய ஒரு தொகை இந்த கேமரா. அதுதான் கொஞ்சம் வாங்க கொஞ்சம் பயமாக இருந்தது. இதே யோசிச்சேன் வாங்குவோமா வேணாமாண்டு. இருந்தாலும் சரி ஓகே பார்ப்போம் என்று சொல்லி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வந்துட்டு பார்சலும் வந்துட்டு. எவ்வளோ வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இதுக்கு பிறகும் வியூஸுகள் வராட்டி இது கஷ்டம். அதுக்கு பிறகு யூடியூப்பில் வீடியோ போடுற கஷ்டம். பெரிய சாமான்களாக கிடக்குது. என்னென்னு தெரியல. 2 பாக்ஸ் வந்துருக்குது. இதுக்குள்ள
முதல் இதை பார்ப்போம். இதுக்குள்ளே தான் கேமரா இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பார்ப்போம். இதில் என்ன இருக்குது? பெல்ட் மாதிரி இருக்குது. ஆக்ஷன் கேமரா இது சொல்லலை நான். இது வந்து ஆக்ஷன் கேமரா. இந்த கோப்ரோ மாதிரி இருக்கும். இதில் ஒரு சாமான் வந்துருக்குறாங்க. இது என்னது? முதல்ல எல்லாத்தையும் வெளியே எடுத்து வைப்போமா? இல்லை ஒன்றுனா பார்ப்போம். இது ஒன்று இருக்குது. இது என்ன சாமான்? இது இப்படி இதை ஃபிட் பண்ணுறது போல. இதில் என்ன தெரியல. இதெல்லாம் செய்து பார்த்தா தான் தெரியும். செய்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு போடுவேன்னா என்ன தெரியல. அப்படி போடையில் மட்டும் போடுறேன். இதில் இதுதான் வந்திருக்கு. அடுத்தது இதில் பெல்ட் மாதிரி வந்து இது வந்து தலைக்கு போடுறது. தலைக்கு இப்படி போட்டு இதில் இந்த கேமராவை போட்டுறது. இப்படி தலையில் போடுறது. ஓகே, இது ஒன்று கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கலாம். கொடுத்த காசுக்கு ஓகேயா இருக்கும்னு நம்புகிறேன். பார்ப்போம். இது என்னது? இதில் கேமரா வைக்கிற பேக் மாதிரி வந்துடுறாங்க. கேமரா வைக்கிற பேக் இல்லை. இது கைக்கு எதுவும் கட்டுறது. அப்படி இப்படி கைக்கு எதுவும் போடுறது இல்லை. தலைக்கு போடுறது அது. சரி, இதெல்லாம் செய்து பார்த்து நான் வீடியோ போடுவேன். ஓகே, இதில் இதுதான் இதில் போட்டுறது. கேமரா போட்டுறது. இதில் இந்த ஃபோன் லைன் ஸ்டோரேஜ் காணாது. ஃபுல்லாக தெரியல. அதான் கொஞ்சம் தூரமாக பார்த்து கொண்டிருக்கேன். இதில் இது ஓகே. இது வந்து இந்த இப்படி என்ன சொல்கிறது, இப்படி இதில் கொடுக்குறது. இப்படி கொழுவி கொண்டு வீடியோ எடுத்துகிட்டு போகிறது. இதெல்லாம் வந்து சைக்கிளில் போகும்போது இப்படி கொழுவிட்டு போகலாம். நல்லாயிருக்கும். நல்ல வியூ கிடைக்கும். இந்த பைக்கில் இவ்வளோ தான். அடுத்த பாக்ஸ் SK Ultra HD ஸ்போர்ட்ஸ் கேமரா, வாட்டர் ப்ரூஃப் வித் வைஃபை. இதெல்லாம் போட்டுக்கிறாங்கன்னு பார்ப்போம். கடவுளே, என்ன மாதிரி இருக்கோ தெரியல. உள்ளுக்க மேட் இன் சைனா. இங்கெல்லாம் போட்டுக்கிறாங்க. எல்லாத்துலேயும் ஹெல்மெட்லேருந்து பைக்கில் ஹெல்மெட் மேலே எல்லாத்துலேயும் இது போட்டலாம். இந்த சைக்கிள் படம் போட்டிருக்கு, மோட்டர் பைக் படம் போட்டிருக்கு. ஸ்விம்மிங், இந்த கடற்கரையில் அப்படி செய்கிறது, மற்றது நீந்தேக்க எடுக்கலாமா, ஸ்விம்மிங், டிரைவிங், உள்ளுக்கே ஸ்விம்மிங் தண்ணிக்குள்ளே போய்க்கு இதை போடலாம். அப்படி நிறைய ஸ்கேட் போர்ட் அந்த ஸ்கேட் போர்டுன்னு சொல்லி இந்த ரோட்டில் ஓடுவாங்க, அதுக்கும் இது பாய்க்கலாம். அப்படி நிறைய போட்டுக்கிறாங்க. LCD லென்ஸ், வீடியோ ரெக்கார்டிங், 5K 4K 2.7K 1080 வீடியோ 24. நல்ல ரெசல்யூஷன், நல்ல குவாலிட்டியான கேமராண்டெல்லாம் நிறைய போட்டுக்கிறாங்க. ஓகே, இவ்வளோக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இந்த பாக்ஸுக்கு எவ்வளோ தான். ஐயோ, இந்த பாக்ஸுக்கு வந்திருக்கு. என்ன கேமரா டஸ்டெல்லாம் இருக்கிற இருக்குது. ஓகே, கேமராவை நாங்கள் லாஸ்ட்டாக பார்ப்போம். இதுதான் கேமரா. இதில் மேசை ஒன்றும் இல்லை, நான் காலில் தான் வச்சுருக்கிறேன். ஓகே, இது வந்து மைக். இது சட்டப்படி மோட்டோ விளக்குக்கு ஏற்ற ஒரு மைக் கொண்டு ஹெல்மெட்டுக்கு உள்ள வைக்கிறதுக்கு நல்லா இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு சார்ஜர். எல்லாம் டைப் சி சார்ஜர் தான். அதுவும் டைப் சி தான். இதுவும் டைப் சி சார்ஜர் தான் இது. ஓகே, அடுத்தது
பெரிய ஒரு ஆர்வமாக தான் எல்லாம் எடுத்து கொண்டிருக்கேன். இது இந்த கோப்ரோவில் போட்டுருக்கு. ஓகே, எல்லாம் மவுண்ட்டுன்ட்டு சொல்கிறது. முதல் இருக்கா நான் அந்த மோட்டோ வ்ளாக் ஹெல்மெட்டுக்கு முதல் கேமரா கொண்டு போட்டினாங்க. ஃபோன் கேமரா போட்டு செய்தேன். அப்போயே அந்த மவுண்டெல்லாம் உங்களை காட்டியிருப்பேன். இந்த இதில் ஒரு மவுண்ட் ஒன்று இருக்குது. இதெல்லாம் இதில் கம்பி இலக்க போட்டு வைக்கிறதுக்கு, பைக்கில் ஹேண்டிலில் போட்டக்கூடிய மாதிரி இது இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஸ்க்ரூ டைட் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் இன்னத்து இவ்வளோ வச்சுருக்காங்க. இது வெட்டி சார்ஜர். இது சார்ஜர் சார்ஜர் தானே. 2 பெட்டி போடக்கூடிய மாதிரி சார்ஜர் இருக்குது. வெட்டியே காணுங்க. வெட்டி இல்லாட்டி அவ்வளோங்க. ஓகே, இது என்னது? இதை கோப்ரோவுக்கு பட்டியோ தெரியல. கோப்ரோவை பட்டியா இல்லை கைக்கு இப்படி போடுறது தெரியல. கோப்ரோவுக்கு பட்டியாக தான் இருக்குது. பெல்ட்டு அந்த கையில் அப்படி கொழுவி கொண்டு தெரியுது. ஓகே, இது வந்து இது இல்லை. இது வந்து இது போடுறது. இதை போட்டு இப்படி கையில் கட்டுறது. ஓகே, ஒன் ஆஃப் சுவிட்ச். வீடியோ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறது, அதுக்கு தான் இருக்கும். நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன்னா அப்படி தான் போட்டிருந்தவங்க. ஓகே, இது வந்து ஹெல்மெட்டில் ஃபிட் பண்ணுறதுக்கு எப்படி ஃபிட் பண்ணலாம். மேலே எப்படி ஃபிட் பண்ணலாம் ஹெல்மெட்டில், அது விபரத்தில் வழியால் அதுலேயும் ஃபிட் பண்ணலாம். இது அதான் நினைக்கிறேன். அப்படி மேலே ஃபிட் பண்ணலாம் நினைக்கிறேன். எங்கேயும் ஃபிட் பண்ணலாம். இதுதான் வந்து இல்லை, இது என்னத்துக்கும் தெரியல தந்துருக்குறாங்க. பெல்ட் ஒரு மாதிரி டைட் பண்ணுறக்கூடிய மாதிரி. இது வேறுங்க. ஓகே, இது அந்த ஆக்ஷன் கேமராவோட மேல் கவர் வாட்டர் ப்ரூஃபாக இருக்காது. இந்த வாட்டர் ப்ரூஃப் அதில் போட்டே இருக்குது. இது மேலே உள்ள மீடியா மவுண்ட்டுன்றோ தெரியல. கோப்ரோவுக்கு மீடியா மவுண்ட் வரும். அதுதான் இதுன்ற தெரியல, எனக்கு அப்படியே தெரியல. இப்போ தான் எல்லாம் நேரில் பார்க்குறோம் புதுசாக. ஓகே, இது வந்து என்னது? இது பெல்ட்டு. இந்த அதே மாதிரி பெல்ட்டு போல நினைக்குது. முதல்ல ஒன்று காட்டினான் அதே மாதிரி தான் கிடக்கு. கிட்டத்தட்ட 2 பெல்ட்டு, இந்தியாவில் 2. இது இந்த 2 ஒரே மாதிரி இருக்குது, இந்த 2 ஒரே மாதிரி இருக்குது. 2 தந்துருக்குறாங்க. ஓகே, அது கீழே தான் இது ஆக்ஷன் கேமரா யூசர் மேனுவல் தந்துருக்காங்க. இது எனக்கு தேவைப்படும் நினைக்கிறேன். இப்போ சில விஷயங்களுக்கு இது தேவைப்படாது. ஒரு விஷயத்தை புதுசாக பார்க்கும்போது அது என்னென்ன போட்டுருன்னு தெரியாது. அப்போ இதை பார்த்தா தான் அது விளங்கும், இது என்ன மாதிரி போட்டுருண்டு. இந்த ஃபோனில் நீங்கள் பார்க்கும்போது வீடியோ மாறி வருது தெரியல. ஓகே, அடுத்தடுத்த வீடியோக்களில் நல்லா வரும். இப்போவே 13 நிமிஷம் ஆகிட்டுது. ஓகே, இது யூசர் மேனுவல். இது தேவைப்படும், இதையும் வைப்போம். இதில் 5K அல்ட்ரா ஹெச்டி 24 MB வாட்டர் ப்ரூஃப் வைஃபை நிறைய விஷயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த கேமராவில் லாஸ்ட்டாக கேமராவை எடுக்க போகிறோம். கையில் தொட போகிறோம். இன்னும் தொடையில கையில். ஸோ முதல் தடவை ஆக்ஷன் கேம் 5K அல்ட்ரா ஹெச்டி தொடுறோமே, எடுக்கிறோம். ஆக்ஷன் கேம். ஓகே, இதை எப்படி யூஸ் பண்ணுறதே தெரியாது. இது என்ன சொல்கிறது, இதான் அந்த வாட்டர் ப்ரூஃப் அந்த கேஸ் தான் வெளியால் போட்டிருக்கு. அதை எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு கூட எனக்கு தெரியலை. நான் நினைக்கிறேன் மேலே இதை முதல் ரிமூவ் பண்ணணும் போல். ஓகே, இதை கலட்டணும். உங்களுக்கு தெரியாது பெரும்பாலும். நான் இதை பார்க்குறேன். இந்த ஸ்டிக்கர்லாம் பெரும்பாலும் இதை நான் கீழே வைக்கிறேன். இது கொண்டும் இல்லை அவ்வளோதான். இந்த ஸ்டிக்கர்லாம் பெரும்பாலும் உரிச்சிடுவோம். ஸ்டிக்கர் இருக்கிறது இல்லை, பாதுகாப்பு இல்லை, உபயோகமாக பழுதாக போயிடும். இது எப்படி கரெக்டானு தெரியல.
ஓ, நல்லா டைட்டாக இருக்குது. என் டிஸ்பிளே இதுதான் இங்கே எப்படி எடுக்கிறது? இப்படி எடுக்கணுமா? ரைட், ஓகே, வருது. இதுதான் வாட்டர் ப்ரூஃப். ஓகே ஓகே, இதுதான் வாட்டர் ப்ரூஃப். வாட்டர் ப்ரூஃபோடையே தான் வைக்கிறதா தெரியல. ஓகே, இதை முதல்ல வைப்போம். எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது பார்த்தீங்க. ஓகே, இதுதான் கேமரா. சரி, ஆக்ஷன் கேமரா. GoPro மாதிரி ஃபஸ்ட் டைம் யூடியூப்புக்காக மோட்டோ விளாக்காக முக்கால்வாசி ஒரு கேமரா. ஓகே, இதுண்ட ஸ்டிக்கர்களை முதல்ல உரிப்போம். பெரும்பாலும் ஸ்டிக்கர் தேவையில்லை. ஓகே, சிலது நல்ல வாசமாக இருக்கும். அதான் சும்மா மறந்து பார்க்கணும். மற்றபடி ஒன்றும் இல்லை. எல்லா ஸ்டிக்கரையும் உரிப்போம். தேவையில்லை தானே. ஓ, ஸ்டிக்கர் சின்ன ஸ்டிக்கர் தான் இருக்குது. நான் கவனிக்கல அதையும். இந்த லென்ஸுக்கும் சின்ன ஸ்டிக்கர் இருக்குது, அதையும் உரிப்போம். பிடிச்சாச்சு. எங்கே ஆன் பண்ணுறது? மேலே இருக்குது. சவுண்டு கேட்குதா? இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன் பண்ணுவோம். ஓகே, எங்கே டிஸ்பிளே இங்கே தான் தெரியும். மெமரி கார்டு உள்ளே போட்டிருக்கு. மெமரி கார்டு தான் ஆர்டர் பண்ணினேன். மெமரி கார்டு எப்படி எடுக்கிறது? வெட்டி உள்ளே இருக்கான்னு பார்ப்போம். கீழே தான் வெட்டி. எப்படி ஓப்பன் பண்ணுறது? சரி, ஒன் பண்ணி பார்ப்போம். வெட்டி வந்து ஒன்றா வந்தானே, ஒன் பண்ணி பார்ப்போம். நான் வெட்டி பிடிக்கிறேன். லைட்டு பார்த்து ஸ்போர்ட்ஸ் டிவி ஒன்றாயிட்டு தெரியுதா? வீடியோ 4K 30 FPS. இதில் செட்டிங் எவ்வளோனா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேண்ணா, ரிப்போர்ட் ஆகுது. தெரியுதா? ஏன்னா மஞ்சள் கொஞ்சம் கூடவே இருக்குது. என்னமா தெரியல, பார்ப்போம். இப்படி ஸ்டாப் பண்ணி பார்ப்போம். ஸ்டாப் ஆகிட்டு இப்போ சூங்கெல்லாம் இருக்குது. இப்போ எடுத்த கேமரா அங்கே பார்க்குறது, எடுத்த வீடியோவை அங்கே பார்க்குறது இப்படி வச்சுடா. வைடில் தான் இருக்குது. நான் இதை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோலாம் நான் இன்னைக்கு போடுறேன். இதை நான் இப்போ ஸ்லோவில் எடுத்துட்டுருக்கேன். நல்லா வைடாக இருக்குது. ஓகே, இதை நான் செக் பண்ணி பார்த்துட்டு போடுறேன். வீடியோ கூடவா போயிடும். ஓகே, இதுதான் வீடியோ. வீடியோ என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நான் சரி வளர்கிறேன். ஓகே, இதெல்லாம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நான் பாவிச்சு பார்த்துட்டு நான் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் இவ்வளோ தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வரும் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இனி தொடர்ந்து வீடியோ வரும். GoProவில், சாரி, ஆக்ஷன் கேமராவில் மோட்டோ விளாக் வரும். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, பாய்.
ஓகே. என்னடா கடைசியா கேமராட்ட விலை சொல்லாமலே வீடியோ முடிச்சுட்டேன். கேமரா பார்த்த ஒரு ஆர்வத்தில வீடியோ ரெக்கார்டில் இருக்கிறதே தெரியாம போயிடுது. கேமராவோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரூ. 35,910. அ இது டெராஸில தான் ஆர்டர் பண்ணி எடுத்தேன். உண்மையிலே நல்லா இருக்குது. கொஞ்ச நாள் பாவிச்சு பார்க்கணும். அடுத்த மோட்டோ விலாக் தான் வரக்கு பெரிய சான்ஸ் இருக்கு. அடுத்த வீடியோ மோட்டோ விலாக் தான் வரும் என்று நான் நினைக்கிறேன். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னமா இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டெராஸ்லேயே நான் இவ்வளோ பெரிய தொகையில் ஒரு சாமான் ஆர்டர் பண்ணுவேன்ட்டு நான் நினைக்கல. ஓகே, பாவிச்சுட்டு என்னமா இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்த வீடியோ மோட்டோ விலாகாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.